சீருடை மாற்றம். இன்று இருக்கும் காக்கி வண்ணத்திலான சீருடையில் மாற்றம் கொண்டு வரப்படும். புதிய நீல வண்ணத்திலான சீருடை வழங்கப்படும். உடை என்பது உளவியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதற்கேற்பவே சீருடையில் மாற்றம் கொண்டு வரப்படும். இடமாற்றம், பதவி உயர்வு. துறை சார்ந்த பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படும். நேர்மையான பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை அளிக்கப்படும். துறை சார்ந்த புகார்கள் உடனுக்குடன் விசாரித்து முடிக்கப்படும். காலதாமதம் இருக்காது. கணனி கண்காணிப்பில் உளவுத்துறை பணிகளை தவிர்த்து மற்ற அனைத்தும் வெளிப்படையாக இயங்கும். ஒவ்வொன்றும் ஆவணப்படுத்தப்படும். காவல் நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும். காவலர்களுக்கு நவீன சிறிய ரக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட சீருடைதான் வழங்கப்படும். பணி நேரத்தின் போது அவரது செயல்பாடு, விசாரணை முறை அனைத்தும் கணனியில் பதிவாகும். காலக்கெடு. பாதிப்பிற்குள்ளாகும் பொதுமக்கள் மனு கொடுப்பதும் அதன் மீதான விசாரணைகளும் முடிவுகளும் முறைப்படி ஆவணப்படுத்தப்படும். எதிலும் ஒளிவு மறைவு இருக்காது. இதன் மூலம் அப்பாவி மக்கள் மீது பொய் வழக்குகள் பதியப்படுவது முற்றாக தடுக்கப்படும். ஒவ்வொரு புகார் மனுக்கள் மீதும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் தீர்வு கிடைக்க காலக்கெடு வரையறுக்கப்படும். தனிப்பயிற்சி. பணியமர்வுக்கு பின் அவர்களுக்கு மேலும் தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுவதில்லை. ஆசிரியர்களுக்கு எப்படியெல்லாம் புதிய வகையில் பாடங்களை போதிக்க வேண்டும் என்று வகுப்புகள் மாதந்தோறும் நடத்தப்படுகிறதோ அப்படி காவல்துறையினருக்கும் புதிய பயிற்சி வழங்குதலுக்கான மையம் அமைக்கப்படும். அந்த பயிற்சியில் உலகளவில் ஏற்பட்டுள்ள புதிய விசாரணை போக்குகள் அனைத்தும் பயிற்றுவிக்கப்படும். சொந்த மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறையே தவிர சொந்த மக்கள் மீது எப்போதும் தடியடி நடத்தும் துறையாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் தமிழர் அரசு உறுதியாக இருக்கும்.